இங்கே இருவர் காதலிக்கின்றனர். சரிங்களா. பிறகு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை. அம்மா அப்பாலாம் சிறிய வயசுலேயே இறந்துட்டாங்க. நல்ல சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க ரொம்ப பார்த்திங்கன்னா சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவங்க. பொதுநல தொண்டில் ரொம்ப ஆர்வம் இல்லவங்க. அவங்க பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு, குழந்தைகள் ஆதரவற்றவர்களுக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களால முடிஞ்ச உதவி பணத்தை கொடுக்கறது, போய் வேலை செய்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க கஷ்டமாக நினைக்கிறது, இல்லாதப்பட்டவங்களுக்கு கல்யாணத்துக்கு உதவுறது, நகை கொடுக்கறது, பணம் கொடுக்கறதுன்னு செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி சோஷியல் சர்வீஸ் செய்கிறவரில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவன் ஏமாற்றிடுறான், காதலில் பொய் சொல்லி ஏமாற்றிடுறான். இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, பெற்றவங்களும் கிடையாது. இருந்தது ஒரு காதலன் தான். மனசு ரொம்ப வெறுத்துட்டாங்க. கல்யாணத்து மேலே ஆண்கள்னாலே வெறுப்பாயிடுச்சு. வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொதுநல தொண்டு தான் செஞ்சிட்ருந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியது குழந்தைகள் காப்பமும் முதியோர்களிடம்தான். குழந்தைங்க காப்பத்துக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வருவாங்க, அங்கேயே கூட இருப்பாங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அங்கே இருக்கிறதுலையே ஒரு குழந்த, இத்தனைக்கும் ஆண் குழந்த, கொண்டு அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க வழக்கம் போல் இவங்க தொண்டுகள்லாம் முடிஞ்சிட்டு போகிறாங்க. அங்கே போனாக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இரவோட இரவாக யாருன்னு தெரியல, பிறந்து 3 நாள் தான் ஆயிருக்கும், ஒரு ஆண் குழந்தைய கொண்டு இங்கே போட்டுட்டாங்க, பாவமாக இருக்குது, வீச்சுன்னு அழுதுன்னு இவங்க தூக்கி வச்சுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த குழந்தைய உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்குது, அன்பாயிடுது. அப்போது இவங்க சொல்கிறாங்க, நான் இதை சட்டப்பூர்வமாக என் குழந்தையாக ஏற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் பண்ணிடுறேன். அந்த குழந்தையும் என்னை விட்டு இருக்க மாட்டேங்குது. எனக்கும் சொந்த பந்தன் பெருசாக யாரும் இல்லை. எனக்கும் இந்த கல்யாணத்தில் எதுவுமே ஈடுபாடு இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி நான் எதுவும் அனுபவிக்காத சந்தோஷத்தை இந்த குழந்தை பார்க்கணும், என் குழந்தையாக இருக்கணும், எனக்கு சொத்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு தன் குழந்தையாக நினச்சி வளர்க்குறாங்க. நல்லா படிக்க வைக்கிறாங்க. கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு ஆளாக்குறாங்க. அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். இவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரான். நாட்கள் செல்ல செல்ல ஏன்னா அவங்களுக்கு இந்த அம்மா மேலே ஒரு வெறுப்பு. எல்லோரும் இவ்வளோ தூரம் பாராட்டுறாங்க. பெண்கள் ஒரு பெண்ணுக்கு எதிரியே ஒரு பெண் தானே, அவங்க மேலே ஒரு போட்டி பொறாமை. இவங்க தான் பெருசா, என்னமோ அம்மான்னு அம்மா பின்னாடி சுற்றுறாரு, இதை மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிவு பண்ணுறா. எவ்வளோக்கு எவ்வளோ பேசி தன்னடக்கத்தோடு இருக்க முடியுமோ இருந்து என்னென்ன காரியம் பண்ண முடியுமோ பண்ணி புருஷனை தன் கைக்குள்ளே போட்டுக்கிறா. அவன் அம்மானாலே வெறுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அங்கே அம்மாவை பாரமாக நினைக்க ஆரம்பித்தாச்சு. அவன் என்ன சொல்கிறான், மனைவி என்ன சொல்கிறா, நம்மளுக்கும் குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, உங்கள் அம்மாவையும் சேர்த்து என்னால் பார்த்துக்க முடியல, எவ்வளோ வேலை தான் நான் செய்கிறது, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அவனுக்குமே ஒரு வெறுப்பு வந்துடுது. நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் குழந்தைன்னு தனியாக இருக்கணும், ஒரு ப்ரைவசி வேணும், சரி இருன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா நீ இங்கே தானம்மா இருந்த, இங்கே இருமா, உனக்கு பிடிச்ச இடமும் கூட இல்லையா, நான் உன்னை அப்பப்போ பார்த்துக்கிறேன், உன் பேரன் பேத்தியெல்லாம் கண்ணில் கொண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறான். அம்மா ஒன்றும் சொல்லலை. என் பிள்ளை சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், நான் என் பிள்ளையாக தான் பார்த்து வளர்த்தேன், வாயே திறக்கலை. அவன் திட்டினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, சாப்பாடு போடலைனாலும் சரி, யார்கிட்டயும் விட்டு கொடுத்து பேசுனதில்லை, பெருசாக எதையோ நினச்சி கவலைப்பட்டதில்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை எதுவுமே வாழலையே, பெருசாக எந்த ஆசையும் இல்லை இல்லையா. அப்படியே போயிடுது. ஒரு நாள் பிள்ளைக்கு அந்த ஆசிரமத்துலேருந்து கால் வருது. ஒரு இடையில பார்த்துட்டு இருந்தான், அதையும் நிறுத்திவிட்டான். அதுக்கப்புறமா ஒரு கால் இவங்க பண்ணுறாங்க. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, அம்மாவுக்கு பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு. இவன் சொல்கிறான், எனக்கு ஆடிட்டிங் மீட்டிங் எல்லாமே இருக்குது, இப்போதைக்கு என்னால் வர முடியாது, நான் இதில் நல்ல ஒரு ப்ரமோஷன் ஆகிட்டேன்னா எனக்கு இன்னும் கை நிறைய சம்பாதிக்க வரும், நான் மேனேஜருக்கும் மேலே வந்துடுவேன், அந்த கம்பெனியை ஆளக்கூடியது எனக்கு தந்துடுவாங்க, அந்த இதுவே பிரான்ச்சை நான் தான் ஆளுவேன், அதனால் என்னால் இப்போதைக்கு வர முடியாது,
எனக்கு என்னுடைய எய்ம் தான் முக்கியம், நான் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும், ஃபோனை வைங்கன்றான். மனைவிக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி சொல்கிறாரு, பணம்லாம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா திரும்பி பார்க்க முடியுமா, அவங்க பேரன் பேத்தி உங்களெல்லாம் பார்க்கணும் பேசணுன்னு ஆசைப்பட்றாங்க, உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, வரீங்களான்னு கேட்டதுக்கு மருமக சொல்கிறா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள், முடிஞ்சால் வந்து பார்க்குறோம், எங்களுக்கு இப்போதைக்கு தலைக்கு மேலே வேலை அதிகமாக இருக்குது, பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, இந்த மாதிரி அவருக்கு ஆடிட்டிங் இருக்குது, எனக்கு எங்கள் அம்மாக்கே உடம்பு முடியல, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி இப்படின்னு ரீசன் சொல்கிறா. சரி, இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ஆசிரமத்தில் வச்சுட்டாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவள் எனக்கு சகோதரி மாதிரி, என்னன்னா நான் எடுத்து போட்டு பார்த்து பண்ணிப்பேன், அவங்க ஆசைப்பட்டதுனால தான் மனசு கேட்காம உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரி வைக்கிறேன். இவ்வளோ நல்லவங்களா, இவங்களுக்குள்ளே இவ்வளோ மனசாட்சியா, யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் நாளைக்கு வயசெல்லாம் ஆகும், சரி நான் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களால முடிஞ்ச அட்வைஸ் பண்ணிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அம்மா இறக்குறாங்க, ஃபோனில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னு. அவருக்கு அவார்டெலாம் கொடுத்து ஃபேக்ட்ரியில் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது ஆஃபீஸில், அவரால் இப்போதைக்கு வர முடியாது, நீங்கள் என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க, நாங்கள் வந்து செட்டில் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இறந்து எல்லாம் முடிஞ்சிடுது. அப்போது இவங்க திரும்பி ஆசிரமத்துலேருந்து கால் பண்ணுறாங்க, அவங்க வரும்போது கொண்டு வந்த பணமும் அப்படியே இருக்குது, எங்ககிட்ட கொடுத்தாங்க, எங்களுக்கு எடுத்துக்க மனசு வரல, எங்கள் ஆசிரமத்துக்கு எதுவுமே வேணாம், அம்மா நிறைய செஞ்சுருக்காங்க, எங்களுக்கு நிறைய இடத்துலையும் டொனேஷன் வருது, நல்ல மனசில் இருக்கிறவங்க உடையவங்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுறாங்க, அந்த பணம் அப்படியே இருக்குது, அவங்க போட்டு வந்த நகை இருக்குது, எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்கன்றாங்க. உடனே மருமக சொல்கிறா, போய் முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்மளுக்கும் பொம்பளை பிள்ளைலாம் இருக்கால, நல்லா உதவும் இல்லைங்களா, போங்க எதுக்கு இத்தனை சவரெல்லாம் விடுறது, போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க, போங்க அப்படின்றா. போகிறான் அவன். அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லவே இல்லை, அவங்க அம்மாவே இல்லை, அவங்க உங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணி குழந்தையிலேருந்து உன்னை அருமை பெருமையாக பார்த்ததுக்கு நீ அவங்களே வீட்டை விட்டு உனக்கு ஒரு நிழலை கொடுத்து, உனக்கு ஒரு உறவை கொடுத்து, உனக்கு தாயின்னு ஒரு உறவை கொடுத்து, அவங்க மகன்னு உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்ததுக்கு, ஒரு கௌரவம் கொடுத்ததுக்கு நீ என்ன பண்ணின, அவங்கள அல்லாதையே ஆக்கிட்ட, நீ இந்த நிலமையில இருந்து நீ இறந்துருக்கணும், அவங்கள இப்படி விட்டுட்டியேன்னாங்க. இந்த காலத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வரேன், ஒருத்தங்களை நம்ம தூக்கி எறியறதுக்கு முன்னாடி, ஒருத்தங்களை வெறுக்கிறதுக்கு முன்னாடி, அன்பை சொல்லி ஏமாத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அவங்க நம்மளுக்கு நன்மை பண்ணியிருக்காங்களா, துரோகம் பண்ணியிருக்காங்களா, கெடுதல் பண்ணியிருக்காங்களான்னு. தயவு செஞ்சு நல்லவங்களை கொல்றதும் ஒதுக்கிறதும் காரணமே இல்லாமல் வெறுக்கிறதும் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறான செயல், ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு சமமான செயல். ஒரு நல்ல உயிரை, ஒரு ஆத்மாவை நம்ம என்ன கதற வைக்கிறது தவறான செயல். நம்ம எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்துக்கெலாம் ஈடு இணையே ஆகாது. நன்றி, வணக்கம்.